நம்முடைய தாய் தந்தையாக கடவுளாகும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆவே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நிறைவான அன்பும் நிறைவான ஆற்றலுடைய நீங்கள் நல்ல கடவுளே, உடைய அளவற்ற அன்புக்காக அருளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு என்ன என்பதை நாங்கள் நினைவு கூறவும், நாங்கள் இந்த மாநிலத்தின் மீது உடைய நிறைவான அன்பை வெளிப்படுத்தவும் உடைய ஆவியானுடைய நினைவேந்தி வந்திருக்கிறோம். திருமலையின் மறைவுகளை விலகிக் கொள்ளவும், அதன் வழியாக என்னுடைய பத்திரிகையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய நடத்தையின் வழியாக நாங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்வோம் எங்கள் அன்பு நிறைய நல்ல கடவுளே. ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 43 தொடங்கி 48 வரை அடங்கிய வசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 43 தொடங்கி அதிகாரம் 1. இயேசு கூட்டத்தில் இருந்த மக்களிடம், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழ செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களுக்கு அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தருவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்றார் என்பவர்களே. கை கொள்ளவே காட்சித்து கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, ஒரு அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். திருத்துறை திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறு சொல்லப்படுகிற இந்த நாளிலே கடவுளின் அன்பு டிவைன் லவ் என்கின்ற
கருப்பொருளை அடித்தளமாக கொண்டு இதனால் நிகழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்வோம். சென்ற வாரத்திலே தகப்பனுடைய வீட்டை விட்டு தன் சொத்துக்களை, தன்னுடைய சொத்து கிடையாது, தன் தகப்பனுடைய சொத்திலே மகன் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய பாகத்தை பிரித்து கொண்டு போய் இந்த உலகத்தின் போக்கிலே வாழ்ந்துட்டு அது தகப்பனுக்கு விருப்பமில்லாத செயல் என்பதை தன்னுள் உணர்ந்தவனாக தனக்குண்டான எல்லா செல்வங்களையும் இழந்த பிறகு மீண்டும் தகப்பனத்திலே வந்து, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உங்களுடைய மகன் என்று சொல்லப்படுகிறான் தகுந்தவன் அல்ல, உடைய கூலி ஆட்களின் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி தகப்பனத்திலே மனம் திரும்பிய நிலையிலே வருந்தி வேண்டியிருந்தார். தகப்பன் அவரை வேலைக்காரனாக அல்ல மகனாகவே ஏற்றுக்கொள்கிறார் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவுடைய மலைப்பொழிவினுடைய முதல் அருளுரை நிறைவு பகுதி, climax of his first sermon, அவருடைய முதல் அருளுரையினுடைய கிளைமாக்ஸ், அந்த crux of the sermon என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார். அந்த நாளில் ஆண்டவர் இயேசு ஆற்றின அருளுரையினுடைய முக்கியமான தலைப்பு செய்தி அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஆண்டவர் இயேசு 3 நாள் கன்வென்ஷன் நடத்தினார். ஒவ்வொரு நாளும் ஒரு பிரசங்கம் இல்லையா? அப்ப அந்த முதல் பிரசங்கத்தினுடைய நிறைவு பகுதியாக இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி அமைந்திருக்கிறது. அப்போ முதல் அருளுரையிலே ஆண்டவர் அங்கே கூடியிருந்த 5000 மக்களுக்கு அங்கே போதனை கொடுக்கிறார். அன்பு இந்த பகுதியானது மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளையை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கே ஒரு விளக்க உரையாக கொடுக்கிறார். அந்த விளக்கத்தினுடைய ஒரு கட்டளையினுடைய பகுதிதான் இந்த விளக்கம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. உன் கடவுளாகிய ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைகளுக்கும் உயிர உணவும் கொடுக்க உடையும் கொடுத்து வழிநடத்துகின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அவர் உனக்கு உணவும் கொடுக்க உடையும் தந்திருக்கிறாரே. எனவே உனக்கு அடுத்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு உன்னிடத்தில் இருப்பவற்றை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் நீ உன் சகோதரத்தில் வெளிப்படுத்துகின்ற அன்பு என்பதை உடன்படிக்கையின் வார்த்தைகளாக நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு கட்டளையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே அந்த கூடியிருந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கொள்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக. லேவியர் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்த்தோமானால் உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் எந்த இடத்திலுமே உன் பகைவருக்கு நீ வெறுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அப்படியானால் அந்த வார்த்தை எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று யோசித்து பார்த்தோமானால், யூதர்கள் எப்போதுமே தங்களை கடவுளின் மக்கள் என்று சொல்லுவார்கள். நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவதன் வழியாக அவர்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், ஆபிரகாமின் வழிமரபிலே பிறக்காதவர்கள் யாருமே கடவுளின் பிள்ளைகள்
என்று சொல்லிக் கொள்ள முடியாது என்பது அவருடைய நியாயம், அவருடைய வாதம். அதிலும் பார்த்தோம்னா நாங்கள் யூதர்கள் என்று சொல்லப்படுகிற நாட்கள் தான் பிரீசியஸ் அமைந்த பிரீசியஸ். இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே வெளியேறப்பட்டவர்கள் ஆபிரகாமின் வழிமரபில. அந்த படிப்பு போது நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் தான் சிறப்பானவர்கள் என்று தங்களை எப்போதுமே சிறப்புரிமை கோருகிறவர்களாக தங்கள் பாவித்துக் கொள்கிறவர்களாக யூதர்கள் இருந்தார்கள். அந்த எண்ணத்தை தான் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் என்ன பண்றாங்க, எஜுகேட் பண்றாங்க. இப்ப பார்த்தோம், நம்ம இந்திய நாட்டுல தலையிலிருந்து பிறந்தவன், தோளிலிருந்து பிறந்தவன், இடுப்பிலிருந்து வயிற்றிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், அப்புறம் தாயிலே பிறக்காத மக்கள் பச்சை மக்கள் சொல்லப்படுவது தாய்ந்த கூட பிறக்கல, ஊசியில இருக்கிறாங்க என்று சொல்லி இந்த மனித இனத்தை சாதியின் பெயராலே இந்திய நாட்டை எப்படி வகைப்படுத்தி ஒடுக்குதல்களை கட்டமைத்து விடுகிறார்களோ அது போல யூதர்கள் அந்த நாட்களிலே தங்களை பரிசுத்தத்திற்குள்ளே பரிசுத்தமானவர்கள், இஸ்ரவேல் மக்கள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று சொன்னால் அதிலே மேலானவர்களாக தங்களை முன்னிறுத்திருந்தவர்கள். நாங்களும் ஆபிரகாமின் வழிமரப்பினர் தான், நாங்களும் யாக்கோபின் பிள்ளைகள் தான் என்று மற்ற 11 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் சொன்னாலும் இல்லை, அவர்கள் எல்லாரும் விட நாங்கள் தான் உயர்ந்தது. ஏனென்றால் மேசியா எங்கள் குலத்தில் தான் பிறப்பார் என்று சொல்லி வரலாறும் தங்களை முதன்மைப்படுத்தி மற்றவர்களை பின்னுக்கு தள்ளுகின்ற மனநிலையை அவர்கள் தங்களுக்குள்ளாக வளர்த்ததோடு அன்றி மற்ற மக்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு கோட்பாடு தத்துவமாகவே இதை கற்பித்து வந்திருக்கிறார். நிலையில்தான் கடவுள் எல்லாருக்குமானவர், எல்லாருமே கடவுளின் சாயத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற திருமறையினுடைய அந்த முதன்மையான செய்தியை மறைத்துவிட்டு நாங்கள் தூயவர்கள், we are holy people, we are selected people, selected community, நாங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாதியினர், மதத்தில் இனத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி தங்களை உயர்த்தி பிடித்து மற்றவர்களை தாழ்த்தினார்கள். இது சகோதரர்களுக்குள்ளே. அப்புறம் அந்த 12 கோத்திரத்தை தாண்டி வெளியே போனா நீங்கள் எல்லாம் கடவுள் மக்களே கிடையாது, உங்களுக்கு கடவுளுடைய ஆலயத்திற்கு வருவதற்கான உரிமையே கிடையாது. வேலையை பார்க்கலாமே தவிர இங்கே உள்ள பங்கேற்க முடியாது, பங்கெடுப்பு செய்ய முடியாது. பார்ட்டிசிபேஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன். பார்ட்டிசிபேஷன் என்பது கலந்து கொள்வது. இப்போ பார்த்தோம்னா ஒரு வழிபாடு நடத்துகிறோம், அதிலே போதகர் வழிபாட்டை முன்னின்று நடத்துகிறார், அப்போ கான்ட்ரிபியூட்டர். அப்புறம் இந்த இறை மக்களுக்குள்ளே ஒரு சிலர் ஒருத்தர் காணிக்கை இருப்பாங்க, ஒருத்தர் பைபிள் ரீடிங் பண்ணுவாங்க, முன்னால் நிற்கணும். நானும் வழிபாட்டை நடத்துகின்ற இடத்திலே இருக்க வேண்டும். யாரும் அப்படி போட்டி போறது கிடையாது. நம்முடைய ஆலயத்தை பொறுத்த வரையிலும் அந்த நேரத்திலே வசனத்தை சொல்றோம், யாராவது ஒருவர் படிகள் என்று சொல்லுகின்ற போது யார் அதை கிளிக் பண்ணுகிறானோ அவங்க அதை படிக்கிறாங்க. ஆனால் பெரிய திருச்சபையில் சொல்லப்படுகின்ற இடங்களிலே பைபிள் வாசிக்கிறத யார் வாசிக்கிறத ஐயர் பிசி நம்பர் தான் முடிவு பண்ணுவாங்க. யார் இருக்கணும்னு அவர்கள் தான் முடிவு பண்றாங்க. அது ஒரு இடத்திலே முறைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பா இருந்தாலும் அங்கே எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதா என்றால் இல்லை. யார் வீட்டுல போட்டு அதிகமா இருக்கோ அந்த வீட்டை சார்ந்தது என்ன பண்ணுவாங்க, பேசுகிறீர்களா இருப்பாங்க. அதற்கு சில வரையறை வைத்திருப்பார். முற்காலத்துல பார்த்தோன்னா ஐயர் வேலை செய்யணும்னா கொஞ்சம் சிவப்பா இருக்கணும், உயரமா இருக்கணும், அழகா இருக்கணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இறை மக்களுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இன்னைக்கு மிஷினரிமார்கள் இங்க இருந்தாங்க, அவர்கள் இயற்பாகவே வெள்ளையா இருப்பாங்க. அதுக்காக தமிழ் மக்களை பார்த்து போய் வெள்ளக்கார மாதிரி இருக்கணும்னா இருக்க முடியுமா? அப்ப போராடணும் வெள்ளையா இருக்கணும் நினைக்கிற அந்த எண்ணமே தவறு. இப்ப டிஸ்கிரிப்டா இருக்கணும்னா இப்படி இருக்கணும், இல்ல பைபிள் வாசினா இவ்வளவு ஓட்டு இருக்கணும், இப்படிப்பட்ட அந்த எண்ணம் இருக்கு இல்ல, அது கடவுளின் பார்வையில் மிகவும் அருவருப்பானது. இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தான்
அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த வசனமே. ஏன்னா ஒரு கிறிஸ்தவர்களா இருக்குமா, ரைட் ரீடிங் பண்ணணுமா, சனிக்கு எடுக்கணுமா, அதையெல்லாம் நாம் சூஸ் பண்ணும் போதே என்ன பண்றோம், நமக்கானவர்களாக பார்த்து பார்த்து சூஸ் பண்றோம். அப்படி செய்வதே கடவுளின் பார்வையிலே மிகவும் அருவருப்பானது. அப்போ எனக்கானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பதற்காக நான் இந்த வேலையில இல்லை. எல்லாரையும் நேசிக்கணும். திருச்சபைக்குள்ளே எந்த நிலையிலும் பிளவுபடுத்துகின்ற ஒரு நபராக நாம் இருக்கக்கூடாது. கட்சி மனப்பான்மையை திருச்சபையிலே வளர்க்க கூடாது. எனக்கு ஒருத்தர் பிடிக்கலனாக்கா அவர் யாருக்குமே பிடிக்காதவர் என்று சொல்லி ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி ஐயருக்கு அந்த ஆளை பிடிக்கிறது நம்ம அவரு பேசக்கூடாது, பேசினா ஐயர் போச்சுக்கூடாது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் திருச்சபையிலே விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழலே ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை அன்னைக்கு யூத சமயத்திலே தான் இருந்தது. இப்போ நாங்கள் எல்லாம் முக்கியமானவர்கள், நாங்கள் வெளியேறப்பட்டவர், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நாங்கள் ஆராதனை வழிவர்கள். இந்த வார்த்தைகள் எல்லாமே அதனுடைய முன்னோக்கம் தானே. நீங்களாம் ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு இங்க வந்து நிற்பதற்கு தகுதி கிடையாது என்று சொல்லி புறந்தள்ளுகின்றவர்களாக யூத மக்கள் இருந்தார்கள். இது மக்களுக்குள்ளாகவே திணிக்கப்பட்டு மக்களே என்ன சொல்றாங்க, நாங்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க, நாங்கள் எல்லாம் ஊருக்குள்ள வந்து இருக்க முடியாது, நாங்கெல்லாம் வந்து மாடி வீட்டுல வாழ முடியாது, நாங்கள் எல்லாம் ஆசிரியராக இருப்பதற்கு தகுதி இல்லை, நாங்கள் எல்லாம் போதர்களாக இருக்க தகுதி இல்லை என்று நம்ம வாயாலே சொல்ல வைக்கிற அளவுக்கு இங்கே பிரிவினைவாதங்களும் அடக்குமுறைகளும் இங்கே நார்மலைஸ் பண்ணப்பட்டது. இங்க வந்து இதுதான் நியதி என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கற்பிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சமய அதிகாரங்கள் சொல்லுவதனாலே நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. ஆவியில் எழுதியுள்ளவர்கள் வாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. உங்களை இந்த சமூகம் புறந்தள்ளப்பட்டவர்களாக கருதுகிறதா? நீங்கள் இந்த சமூகத்தாலே ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறீர்களா? கடவுளுடைய அன்பை நீங்கள் பெறாத நிலையில இருக்கிறீர்களா? கடவுள் உங்களை அன்பு செலுத்துகிறார். ஏனென்றால் இந்த மனிதர்கள் பார்க்கின்ற விதமாக கடவுள் ஒருவரையும் பார்ப்பது கிடையாது. மனிதன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவரோ இதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய உள்ளத்தின் எண்ணத்தை பார்த்துதான் ஆண்டவர் நம்மை அன்பு செலுத்துகிறார். நம்முடைய முகம் அழகா இருந்தா, கழகா இருந்தா, அதெல்லாம் கடவுள் ஒருபோதும் பார்ப்பது கிடையாது. எனவே மனிதர் பார்க்கும் விதமாக கடவுள் நம்மை பார்ப்பதில்லை. ஆகவே அங்கிருந்த அந்த யூதனுடைய மனம் என்பது கடவுளுக்கு விரோதமானதாக இருந்தது. அப்போ இந்த சமய அதிகாரங்களாலே தலைமை ஆசாரியர் சனகரிப் சங்கம், மறைநூல் அறிஞர்கள், யூதர்களிலே தங்களை பரிசேயர்கள் என்று நிலைநிறுத்திக் கொண்டவர்கள், இவர்களெல்லாம் சமயத்தினுடைய முக்கியமான பிரதிநிதிகள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு தங்களுடைய சகோதர இஸ்ரேல் மக்களுக்குள்ளாகவே இருந்த மற்ற மக்களை, மற்ற கோத்திரத்தை சார்ந்தவர்களையும் பிற இன மக்களையும் ஒடுக்குகின்றவர்களாக, துன்புறுத்துகின்றவர்களாக, நிந்திக்கின்றவர்களாக, புறம் தள்ளுகின்றவர்களாக, அசட்டை பண்ணுகின்றவர்களாக இருந்தார்கள். இப்படி அசட்டை பண்ணப்பட்ட மக்களை எல்லாம் பார்த்து சொல்கிறார், அவர்கள் ஒருவேளை உங்களை பகைவர்களாக எண்ணினாலும் நீங்கள் அவர்களை பகைவர்களாக எண்ண வேண்டாம். ஒருவரையும் நீங்கள் பகைவர்களாக எண்ணாதிருங்கள். உள்ளத்திற்குள்ளே அன்பு இருந்தால் அது செயலிலே வெளிப்படும். அப்போ சிந்தையினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் அன்பை பிரதிபலிக்கின்ற மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசு அங்கே கற்பிக்கின்றார். உனக்கு அடுத்திருப்பவர் யார்? இந்த உனக்கு அடுத்திருப்பவர் என்ற வார்த்தை இடத்திற்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். குடும்பத்திற்குள்ளே போனா எனக்கு அடுத்திருப்பவர் என்னுடைய சகோதர சகோதரி, என்னுடைய பெற்றோர். குடும்பத்தை விட்டு சமூகத்திற்குள்ளே வருகின்ற போது என் குடும்பத்தை சாராத மக்கள் எல்லாருமே அடுத்தவர். திருச்சபைக்குள்ளே வரமா, யாரெல்லாம் எனக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்க தான் என்னை சார்ந்தவர், எனக்கானவர். என்னுடைய கருத்தை ஏற்றுக்கல அல்லது
அவர் சொல்றதுபடி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது சொல்லிட்டாக்க அவங்கள நிரந்தரமாக எதிரியாக பார்ப்பது. நான் இங்க ஐரா இருக்கிற வரைக்கும் நீங்க எனக்கு எதிரிதான். இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எல்லோருமே நமக்கானவர்கள். இங்கே யாரையாவது நாம் பிரித்து பார்ப்போமானால் நமக்கு ஒரு இடுக்கண் வருகின்ற போது அவர்கள் தான் நமக்கு உதவி செய்கின்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நம்மை பார்த்து, இவனா அன்னைக்கு இப்படி என்ன இழிவா பேசினான் என்று கடந்து போகின்ற அளவிற்கு ஒருவரை நாம் பகையாளியாக பார்க்கக்கூடாது, பகையை வளர்க்க கூடாது. பகை உணர்வை உள்ளத்திற்குள்ளேயே அழித்துவிட வேண்டும். பகை என்கின்ற எண்ணம் உள்ளத்தில் உருவாகும் போதே, அது பாவமாக கர்ப்பம் தரிக்கும் போதே அதை என்ன பண்ணா அழித்து விட வேண்டும். பகை உள்ளத்திலே வளர்ந்தால் அது வார்த்தையிலே வெளிப்படும், அது செயலிலே வெளிப்படும். இங்கே நாம் பிரிவினைவாதிகளாக, பகை உணர்வை விதைக்கின்றவர்களாக, பகை உணர்வினுடைய அடையாளமாக, குறியீடுகளாக நாம் மாறிப்போவோம். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் நாம் அன்பின் அடையாளங்களாக, அன்பின் சாட்சியங்களாக இருக்க வேண்டுமே தவிர, எந்த இடத்திலும் இவன் பிரிவினைவாதி, இவன் யாரையுமே மதிக்க மாட்டான், இவன் யாரையுமே கூடி இருக்க விரும்ப மாட்டான். சில காட்சிகள் எல்லாம் பார்த்திருப்போம். கணவன் மனைவி ஒன்னா இருந்தாங்க, சில பேருக்கு பிடிக்காது. இப்போ என்ன பண்றது, சீரியல்ல வர விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி போய் பக்கத்து வீட்டுல அடுத்த வீட்டுல இருக்கிறவங்க கிடைக்குது. என் வீட்டுக்காரன் எனக்கு நல்லவனா இல்லைன்னா எந்த ஆணும் எந்த மனைவிக்கும் உண்மையா இராதபடிக்கு போய் என்ன பண்ணுது கிடைக்குது. என் மனைவி நல்லா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் நினைக்கிற பல ஆண்கள் மற்றவனுடைய மனைவி நல்லவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னு விரும்புறது கிடையாது. நம்ம தானே அவரவர் தன்னுடைய சொந்த மனைவியை நேசிக்கணும், சொந்த சகோதரர்களை நேசிக்கணும், சொந்த குடும்பங்களை பராமரிக்கிறோம். என்னுடைய குடும்பம் எப்படி கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்று ஒழுக்கத்திலும் அன்பிலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ, அதே போல எல்லா குடும்பங்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களாக இருக்க வேண்டும். பிரிவினை, குடும்பத்திற்குள்ளே பிரிவினை, சொத்து பிரிக்கணும்னு வந்துச்சுன்னு வச்சுங்க, நேற்று வரைக்கும் அக்கா தம்பி அண்ணன் தம்பின்னு கட்டி புரண்டு அழைத்திருப்பான். இன்னைக்கு காலையில வக்கீல வச்சு சொத்தை பிரிக்க போறோம்னு சொன்னா அவன் தன் மனைவி தன் பிள்ளைகளோடு தனித்தனியா ஆயிடுவான். அது வரைக்கும் சுயமா யோசித்தவன் இப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா, மாமியார் வீட்டு பேச்சுதான் கேட்பான், மச்சான் சொல்றதுதான் கேட்பான், அண்ணன் தம்பி சொல்றத கேட்க மாட்டான், மச்சின் சீனா சொல்றாங்க அதை கேட்பாங்க. இந்த மாதிரி நிதர்சனமான உண்மைகள். அப்போ இந்த உலகத்தின் ஆசைகள், சொத்து, உடைமைகளுக்காக சகோதர அன்பிலிருந்து விலகி போகின்ற மனம் உடையவர்களாக நாம் பல நேரத்திலே இருக்கிறோம். ஆசையே துன்பத்திற்கு காரணம், பேராசை பெரு நஷ்டம், விட்டு கொடுத்தல் என்கின்ற மனப்பான்மை இல்லாது இருப்பது, இப்படி ஒவ்வொன்றுமே உள்ளத்திலே அது பாவமாக கர்ப்பம் தரித்து செயலிலே அது வெளிப்படுகின்ற போது அது மற்றவர்களை அல்ல நம்மைத்தான் முதலிலே அழிக்கிறது. நம்மை கடவுளின் பிள்ளை என்கின்ற உரிமை பெற்றிலே வாழக்கூடாதபடிக்கு நம்மை அழிக்கிறது என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த வார்த்தையில் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நமக்கு பிறர் யார்? எனக்கு அடுத்து இருக்கிற எல்லாருமே நமக்கு பிறர் தான். நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பதனாலே பயன் ஒன்றும் இல்லை. நம்மளை ஒருத்தர் நேசிக்கிறாங்க, நாம் அவர்களை நேசிக்கிறோம், அதனால கடவுளுடைய பெயருக்கு மகிமை வருமா? ஒன்னும் பேரு அவனாலும் கொடுத்தான், இவன் நானும் கொடுத்தான், அவன் 10 ரூபாய் மொய் எழுதுனா நானும் 10 ரூபாய் மொய் எழுதுனா, ரெண்டுத்துக்கு சரியா போச்சு. இப்படிப்பட்ட அன்பு கிறிஸ்துவின் அன்பு கிடையாது. உன்னிடத்திலே 2 வஸ்திரம் தான், இல்லாதவனுக்கு 1 கொடு, அவன் உனக்கு விரோதியாவே இருந்துட்டான். ஒருவர் நிர்வாணமாய் இருப்பதை பார்த்து கொண்டு நீ 2 வஸ்திரம் வச்சிருந்தா அதை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது. இப்போ ஆண்டவருடைய போதனைகள், மோசேயுடைய சட்டத்தை, கடவுள் மோசே மூலமாக கொடுத்த கட்டளைகளை
பொருளற்றதாக்கவில்லை. அர்த்தம் இல்லாம பண்ணிடலாம். அப்போ மோசையினுடைய சட்டத்தை மதிக்க தேவையில்லை, இயேசுநாதர் சட்டத்தை தான் மதிப்போம். இன்னைக்கு சொல்ற மக்கள் இருக்கிறாங்க, இப்படி போதிக்கின்ற ஊழியக்காரர்கள் பெருகிவிட்டார். 10 கட்டளையை கடைபிடிக்கணுமா, இயேசு சொன்ன 2 கட்டளையை கடைபிடிக்கணுமானா இயேசு சொன்ன 2 கட்டளையை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 2 கட்டளை எங்க இருக்குது? இந்த 10 கட்டளையுடைய எசன்ஸ் தான், சாரம் தான். இப்ப 10 கட்டளை நீங்கள் மதிக்கலன்னா நீங்க இயேசுவின் கட்டளையை மதிக்கவில்லை என்பதுதான் பொருள். இப்ப ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுகிறாருன்னா, கடினமாக இருக்கின்றதை கொஞ்சம் என்ன பண்ணுகிறாரு, சாஃப்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதானே தவிர இயேசு நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவர் கிடையாது. நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கத்தக்கதாக அதை என்ன பண்ணுகிறாரு, சாஃப்ட் பண்ணுகிறார். ஒவ்வொரு கட்டளையுமே அப்படி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லுகிறாரு, நீ ஒரு பெண்ணை இச்சையோடு அதாவது ஒரு பெண்ணோட தவறு செஞ்சாதான் விபச்சாரம் இல்லை, தவறான எண்ணத்தோடு பார்த்தாலே பாவம். அப்போ உள்ளத்திலே செயல்பாட்டிலே நீங்கள் செய்வது மாத்திரம் பாவம் இல்லை, உங்களுடைய உள்ளத்திலே உருவாகின்ற எண்ணத்தையே நீங்க என்ன பண்ணும், சரி செய்யணும். உள்ளத்திலே கருத்துருவாக்கம் செய்கின்ற போதே அதை சரி செய்யாவிட்டால் அது எதிர்மறையான செயல்பாட்டில் தான் போய் முடியும். அப்போ கருத்து உருவாக்கம், நம்முடைய எண்ணங்களை வடிவமைத்தல், நான் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட மனிதனாக வாழப்போகிறேன் என்பதை உள்ளத்திலே கருத்துருவாக்கம் செய்ய வேண்டும். ஐடியாலஜியை உள்ளத்திலே உருவாக்குகின்ற போதே இட் சுட் பி a பாசிட்டிவ் ஐடியாலஜி. இப்ப இந்த உலகத்துல 2 விதமான பேசிக்கான, குறிப்பா இந்திய நாட்டுல 2 ஐடியாலஜி இருக்கு. ஒன்னு சனாதனம், இன்னொன்னு சமூக நீதி. சனாதனம்னா என்ன, எனக்கு மேல இருக்கிற ஒருத்தன் எனக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான், மேல இருக்கிறவனை எதிர்க்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, கீழே இருக்கிறவனை போட்டு என்ன பண்றது, நசுக்குவது. இப்ப சக மனிதனை ஒடுக்குவதும் அவன் மீது அதிகாரம் செலுத்துவதும் தான் மனித வாழ்வு என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் சனாதனவாதிகள் தான். எவர் ஒருவர் தன்னை விட மற்றவரை மதிப்பு குறைவானவராக பார்க்கிறாரோ அந்த இடத்திலே நாம் சனாதன சிந்தனை உடையவர்களாக இருக்கிறோம். சமூக நீதினா என்ன போகும், எல்லாருமே சமம், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். அப்போ எனக்கு அடுத்திருக்கிறவரை என்னுடைய எதிரியா பார்த்தனா அது என்னது, அது சமூக நீதி சிந்தனை கிடையாது. ஒருவரை எதிரியாக பார்த்து கொண்டே அவர் மீது அன்பு செலுத்த முடியுமா? அப்ப என்ன செய்யணும், மற்றவர்களை பகைவராகவோ எதிரியாகவோ மனதிலே உள்வாங்கவே கூடாது. அவர் உண்மையிலே என்னை பகைத்து கூட இருக்கலாம், அவர்கள் என்னை எதிர்த்திருக்கலாம், என் மீது நிந்தையான வார்த்தைகளை பேசியிருக்கலாம், ஆனாலும் நாம் அவர்களை எதிரியாகவோ என்னை அப்படி பேசினாரே என்று சொல்லி புத்தி காண்பிக்கின்றவர்களாகவோ இராமல் நாம் அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பிக்கிறார். இதை சொல்லி முடிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய அன்பு என்ன அப்படின்னு சொல்லும் போது அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராக இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு, அவர் நல்லோருக்கும் நல்லது செய்கிறார், தீயவர்களுக்கும் நல்லது செய்கிறார். அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவரை போலவே நல்லோராக இருக்க வேண்டும், நல்லோருக்கும் தீயோருக்கும் நல்லோராய் வாழ வேண்டும் என்பதே நமக்கு ஆண்டவர் விதித்திருக்கின்ற கட்டளை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நீ நாடு முழுசும் பார்த்தனா பிரியாணி சாப்பிட்றவனுக்கு கண்டா தயிர் சாதம் சாப்பிட்றவனுக்கு பிடிக்கல, மாட்டுக்கறி சாப்பிட கூடாதுன்னு மனிதர்களை கொலை செய்கின்ற கூட்டத்தின் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்க பவுல் என்ன சொல்றாரு, உணவின் அடிப்படையிலே பண்பாட்டின் அடிப்படையிலே உனக்கு கருத்து முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அதற்காக உனக்கு பிடிக்கலன்றதுக்காக அதை அந்த மனிதனையே பிடிக்காது என்று சொல்லுவது என்பது கடவுளின் பார்வையிலே பாவம். எனக்கு தயிர் சாதம் தான் பிடிக்கும், எனக்கு அடுத்து இருக்கின்ற என் சகோதரனுக்கு மாட்டுக்கறி பிடிக்குன்னா அலோ கூட அலோன்னு சொல்றதுக்கே நமக்கு தகுதி கிடையாது. அவருக்கு பிடித்தமான உணவை உண்ணட்டும், நாம் நமக்கு பிடித்தமான உணவை உண்ணுவோம்.
உண்மையிலே இது உடன்பாடே வரலையா, விலைக்கு போய் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா அடிப்பதோ துன்புறுத்துவதற்கோ யாருக்குமே இங்கே அதிகாரம் கிடையாது. இது இன்னைக்கு இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னால கிரேக்க பண்பாட்டிலே இந்த பிரச்சனை ரோம நாட்டிலே இருந்தது. அங்கே விசுவாச கூட்டத்தாருக்கு பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, இந்த நாட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கலாம், ஆனா திருச்சபைக்குள்ள அப்படி இருக்கக்கூடாது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது என்பதை பவுல் இங்கே ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக சொல்லுகிறார். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக எனக்கு பிடிக்கலமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு கருத்தியலை முன்னிட்டோ ஒரு செயல்பாட்டை முன்னிட்டோ சக மனிதரை முற்றிலுமாக வெறுக்கின்ற மனநிலையை உள்ளத்திலே வளர்த்து கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவுடைய வார்த்தைகள், பவுலுடைய சிந்தனையும் கூட அதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது. அன்பை கடைபிடிக்க வேண்டுமானால் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? கடவுள் நம் மீது அன்பா இருக்கிறார். நம்ம என்ன கேடுபாடான எண்ணம் உடையவளாக இருந்தாலும், எவ்வளவு அக்கிரம சிந்தனை உடையவளாக இருந்தாலும் கடவுளின் கட்டளையும் மதிக்கிறது கிடையாது. ஒருவேளை அந்த வாலிபன் சொல்றான் இல்லையா, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும். அப்போ இறை தந்தையாக இருக்கின்ற கடவுளையும் மதிக்கிறது இல்லை, அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுத்தல. இந்த உலகத்தினுடைய பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நான் மதிப்பதும் கிடையாது, அன்பு செலுத்துவது கிடையாது. இப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் வாழ்கின்ற போது நாம் எவ்வளவு மீறுதல்கள் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் கடவுள் நம்மை மன்னிக்கிறார், நம் மீது அன்பு செலுத்துகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, உங்கள் தந்தை லூக்கா நற்செய்தியில் பார்த்தோன்னா இப்படி இருக்கும், உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவத்தை முன்னிட்டு நம்மை தண்டிப்பாரானால் நம்முடைய செயல்களுக்கு தக்க பிரதிபலனை அன்னன்னைக்கு கொடுக்கணும்னு நினைச்சா இங்க ஒருத்தருமே உயிரோட இருக்க முடியாது. கடவுள் நம்மை மன்னிக்கிறார். கடவுள் மாத்திரமல்ல, பல நேரங்களில் நமக்கு அடுத்திருக்கின்ற மனிதர்கள் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற தவறுகளை மற்றவர்கள் நமக்கு மன்னிக்கிறார்கள். ஏதோ ஒரு நிலையில யாரோ ஒருவருக்கு நாம் இடர்கள் உண்டாக்கி ஏதோ ஒரு நிலையிலே மற்றவர்கள் துன்பம் விளைவிக்கின்ற மக்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே வேண்டாத ஆசைகள் வருகின்ற போதே அங்கே நாம் யாரோ ஒருவருக்கு இடர்களாகவும் துன்பத்தை கொடுக்கின்றவராகவும் மாறி போகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் கடவுள் நம்மை மன்னிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கடவுள் நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் பனி போல உறைந்து போக செய்து நம்மை மன்னித்து நம்முடைய பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவருடைய இரக்கத்தை பெற்றிருக்கின்ற நிலையிலே நாம் மற்றவர்கள் மீது இரக்கம் செய்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல அன்பிலே நாம் பூரணப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும். அன்பிலே குறைவு இருக்க கூடாது. அன்பிலே நாம் முழு நிறைவு அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் மன்னிக்கின்ற மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காத மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதை நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவரை நாம் எப்பொழுது பகைஞர் என்று சொல்லுகிறோம், ஒன்னு அவன் நமக்கு தீமை செஞ்சிடணும் இல்லையா? அவர்கள் தீமை செய்தாலும் நீ அன்பு செலுத்து என்று சொல்லுகின்ற போது நம்ம அன்பு செலுத்தினா அவங்க தீமை செய்கின்றவர்களாக இருக்க மாட்டார்கள், மனம் திரும்புவார்கள். இப்ப மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை நம்முடைய அன்பின் வெளிப்பாட்டினாலே வெளிப்படுத்துவதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்பிலே நாம் பூரணப்பட்ட மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்பு தீங்கு செய்யாது, அன்புக்கு பழிவாங்கும் எண்ணம் கிடையாது. இன்னைக்கு திருச்சபையினுடைய அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு நியாயத்தை கேட்டுட்டோம்னாக்கா நம்ம அவங்களுக்கு எதிரி. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்குள்ளே இருக்கிற அன்பை சாகடித்து தங்களுடைய பழிவாங்கும் எண்ணத்திற்கு பால் ஊற்றி மற்றவர்களை பழிவாங்குகின்ற வேலையை செய்வார்கள். இப்படிப்பட்ட குணநலம் உடைய மக்களை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள கூடாது. நாம் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். நம்முடைய பகைஞர்களுக்காக நாம் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தாலும் கூட
பிறருடைய மீட்பை முன்னிட்டு நாம் அதற்கும் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் பவுல் ரோமருக்கு திருமுகத்திலே சொல்வார், நாம் பாவிகளாக இருந்த போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் அவருடைய சீடர்கள் என்பது உண்மையானால், நாம் கடவுளின் பிள்ளைகள் என்று சொல்வது உண்மையானால், அதையும் பவுல் சொல்வார். அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தினாவே நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற போது, இப்போ கிறிஸ்துவனுடைய மாதிரி கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நன்மை செய்வதற்கே நன்மை செய்தால் நமக்கும் பயனில்லை, கடவுளுக்கும் அதனாலே பெரிய மகிமை கிடையாது. தீமை செய்வோருக்கும் அன்பு இன்னது என்பதை காணாத மக்களுக்கு நாம் அன்பு செலுத்துகின்ற போது அங்கே கடவுள் மகிமை அடைகிறார். நாம் அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளாகிறோம். நாம் அவருடைய மகிமையிலே மாட்சிமையிலே பங்கேற்கின்ற உரிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இந்த புரிதலோடு கூட நாம் ஆண்டவரிலே நெருங்கி வாழ்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். ஒரு இறைவாக்கினராக இருந்து தீர்க்கதரிசிகள் சொல்லுகின்ற போது கடவுள் அன்பு உள்ளவர், ஒடுக்கப்படுகின்ற மக்களின் சார்பிலே நின்று அன்பை வெளிப்படுத்துகின்றவராக கடவுள் இருக்கிறார். இது ப்ரொஃபெட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ். ஒரு அரசனாக தாவீது தம்முடைய மக்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கின்ற அரசராக இருக்கிறார். அது ஒரு அரசனுடைய அன்பு. தன்னுடைய சொந்த மக்களை நியாயத்தோடும் நீதியோடும் வழிநடத்தி அன்போடு கூட பராமரிக்கின்ற ஒரு அரசனாக தாவீது இருக்கிறார் என்பதை இந்த நாளினுடைய அந்த 2 சாமுவேல் 8ஆம் பிரிவு 15வது வசனத்திலே அந்த வார்த்தை எழுதப்பட்டது. நீதியோடும் நியாயத்தோடும் தம்முடைய மக்களை நியாயம் விசாரிக்கின்றவராக தாவீது அரசன் இருக்கிறார். He is a prototype of Christ என்று சொல்லி தாவீதுக்கு ஒரு அடைமொழி உண்டு. கிறிஸ்தவனுடைய முன் மாதிரியாக தாவீது அரசன் இருந்தார். நிறைய பாவம் செய்திருக்கிறார். ஆனால் கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். தம்முடைய மக்களை நீதியோடு நியாயத்தோடு நடத்தினார். அப்ப அன்பு எதை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது என்றால் நீதியும் சமாதானமும், நீதியும் நியாயமும், ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ரைச்சஸ்னஸ், இவை எல்லாமே இருப்பதுதான் அன்பு. நாம் ஒருவர் மீது அன்பு செலுத்துகின்ற போது இன்னைக்கு செஞ்சா நாளைக்கு ஏதாவது கிடைக்கும், நீ 10 ரூபாய் கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு அது 100 ரூபாயா வரும். அது அல்ல, அது இட் இஸ் நாட் டிவைன் லவ். அது பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கின்ற செயல் அல்ல. கடவுள் நம் மீது அன்பா இருக்கிறார். நாம் சக மனிதர் மீது பிரதிபலன் எதிர்பாராமல் அன்பு செலுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஆனாலும் கடவுள் அதற்கு பிரதிபலன் செய்வார். கடவுள் செய்வார். அதை நாம் ஒருவருக்கு செய்கின்ற நன்மை வேறு எங்கோ இருந்து வேறு ஏதோ ஒரு சூழலிலே நம்மளுடைய இக்கட்டான நிலையிலே அது நமக்கு கிடைக்கும். பிரதிபலன் என்பது நமக்கு யார் செய்யறாங்களோ அவங்க செய்வது நேரடியான பிரதிபலன். ஆனா அது இல்லை. நாம் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நாம் நீதி செய்வோமானால், அன்பு செய்வோமானால் கடவுள் நமக்கு அன்பு செய்வார். அப்படி கடவுளத்திலிருந்து அன்பையும் நீதியையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கடவுளின் மக்களாக இருக்க வேண்டும். கடவுளின் பிள்ளைகள் என்கின்ற உரிமை பெற்று தக்க வைத்துக் கொள்கின்ற வீட்டு உருவாக்கம் செய்து கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். அதற்கு கடவுளின் கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவை போல நம்மை இழந்து மற்றவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனையும் எதிரியாக, பகைவர்களாக உருவாக்கி கொள்ளவோ அல்லது மற்றவர்கள் நம்மை எதிரியாக பார்த்தாலுமே கூட நாம் அவர்களை எதிரியாக பார்க்க கூடாது என்கின்ற மனநிலையை உருவாக்கி கொண்டு கிறிஸ்து எப்படி எல்லோரையும் சாதி, மொழி இப்படிப்பட்ட பாகுபாடு இல்லாமல் அன்பு கூர்ந்தாரோ அப்படி பாகுபாடற்ற ஒரு அன்பை வெளிப்படுத்த இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணட்டும். கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு நற்செய்தி அறிவித்தல் என்பது இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்று சொல்வதல்ல. இயேசு நல்லவர் என்பதை நாம் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிக்கின்ற போது அப்பொழுது மனமாற்றம் வரும். அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்க, அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். எனவே நம்மை நாம் ஆண்டவத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுளின் அன்பை பெற்றிருக்கிறோம்.
மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவோம். கடவுள் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். எனவே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். எல்லாரிடத்திலும் முழுமையான அன்பை, the fulfillment, நம்முடைய அன்பின் நிறைவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நிறைவான அன்பை வெளிப்படுத்தி உங்கள் தந்தை, உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்கின்ற ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்போம். அப்படி செய்து கடவுளின் பிள்ளைகள் என்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் தாமே நம்மை ஆற்றுப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதல் நாளிலே உடைய திருமணங்களை வந்து உண்மை தொழுது கொள்ள ஆண்டவரை பாராட்டின தயவு இறக்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டில் பங்கேற்ற மக்கள் ஒவ்வொருவரையும் என ஆஸ்வதிப்பீராக. இந்த அருள்வரை காண்கிறவர்கள் கேட்கிறவர்கள் யாவரும் இந்த வார்த்தையை உள்வாங்கி கடவுளுக்கு ஏற்ற வாழ்விலை வாழவும் கடவுளுடைய பிள்ளைகளை என்கின்ற உரிமையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பீராக. எல்லா துதியான மகிமையாவற்றும் ஒருவருக்கே ஏறிருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றல் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கும் உறவும் ஐக்கியமும் வாழ்த்தரும் இன்றும் என்றும் எல்லா காலங்களும் நம் அனைவரும் நீடித்து நிலைத்து